நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் என்ன பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதி அற்புதமுள்ள சக்தி வாய்ந்த எண். எந்த எண் சொல்லுவேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நான் அதிகமாக அந்த எண்ணை பற்றி தான் நான் அதிகமாக பேசியிருக்கேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. நான் கொடுத்த என்னோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுத்துருக்கு. ஏன்னா ஒருத்தங்களுக்கு உடல்நலம் சரியாக இருக்குது, ஒருத்தங்களுக்கு அந்த தொழில் நின்று போன தொழில், அவங்களுக்கு வேலையாட்கள் இல்லை அது கரெக்டாக தொழில் நடக்கலை அப்படின்னா அது அவங்களுக்கு நல்ல ஆட்கள் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு. நிறைய மாற்றங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்னோட அனுபவத்தில் கிடைச்ச நடந்த உண்மையை இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா ஜோதிட ரத்னா 42 நேயர்கள் அனைவருக்குமே இது தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணட்டும், நம்பிக்கையோட பயன்படுத்தட்டும் அப்படின்ட்டு தான் நான் இன்னைக்கு இந்த பதிவு நான் போடுறேன். அதாவதுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சொன்னாங்க. 4 டாக்டர்ஸ் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2019 பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாக்டர் பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னாங்க. அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. இன்னொன்று அந்த கொரோனா டைம், இந்த கொரோனா டைமத்தில் எல்லா ஹாஸ்பிட்டலுமே எப்படி இருந்தது உங்களுக்கே தெரியும். எந்த ஹாஸ்பிட்டலுமே போய் ஆப்ரேஷன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்கு அந்த மாதிரி நான் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையே இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோடய வேலை தொடர்ந்து என்னோடய வேலைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. சரிங்களா? உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. நான் பார்த்த அதே டாக்டர்கிட்ட நான் போனேன். போய் இந்த மாதிரி எனக்கு திடீர்னு நீங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்துருக்கேன், அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க, நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 7 வருடங்கள் நல்லா தான் இருந்தேன். இப்போ திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவங்க சரிங்கம்மா, அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு இதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பயாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பயாப்சியும் பண்ணியாச்சு. அந்த பயாப்சியெல்லாம் பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாது, ஒரு பயம், மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பயாப்சியும் பண்ணியாச்சு. அது பண்ணி வர்ற ரிசல்ட் 5 நாள் ஆச்சு. மனசில் ஒரு போராட்டம், இங்கே என்ன சொல்ல போகிறாங்க, பழையபடி ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அந்த ரிசல்ட் வந்துருச்சு வாங்க அப்படின்னு டாக்டர் அம்மா கூப்பிட்டாங்க. அப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, எல்லாமே நார்மலாக இருக்குது. எப்படிங்க? எல்லாமே நார்மலாக இருக்குது. பிளட் கவுண்ட் பார்த்திங்கன்னா 12 இருக்குது. அதாவது பயாப்சி டெஸ்ட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு டைம் பரிசோதனைக்கு வந்தால் போதும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். இது எப்படா நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் சொன்னது 10 வருடத்துக்கு முன்னாடி. இந்த 10 வருஷமாக நான் பயந்துகிட்டே இருந்தேன். எப்போ வேணாலும் சொல்லுவாங்க, அதுக்கு எப்போ வேணாலும் நம்ம அதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உனக்கு ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்க, வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டா போதும், வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் பரிசோதனைக்கு வந்துட்டா போதும், மற்றபடி நீ நார்மலாக தான் இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 7 வருடமாக அந்த பிரச்சனை ஏன் இல்லாமல் இருந்தது, அதுக்கு தான் இந்த பரிசோதனை எல்லாம் பண்ணாங்க. இப்போ இது எப்படிங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதி அற்புதமுள்ள சக்தி வாய்ந்த எண் 42ங்கிற எண்ணை நான் கிட்டத்தட்ட 5 வருடமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அப்போது அது டெய்லியுமே நான் பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அது உடல் நோயை தீர்க்கும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? 42 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்.
அப்போ இந்த நம்பரை எழுதும்போது என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கு வந்து மிராக்கள் மாதிரி உடல் நோய், அதாவது 10 வருஷமா இருந்த பயம் போயிடுச்சு. அப்போ இதுக்காக பயந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்காக எவ்வளவோ ஒரு மனப்போராட்டங்கள், வேதனைகள், சரிங்களா, ஒரு பயம், இது 10 வருஷமா இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு தான் சொன்னாங்க. சரிங்களா, பயாப்சி டெஸ்ட்லேருந்து எல்லாமே எடுத்து பார்த்துட்டு தான் சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி என்னென்னா இந்த 42 வந்து பார்த்துட்டிங்க என்னோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த மருத்துவத்துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சித்தா மெடிசன், மூலிகை மருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்குண்டான மூலக்கூறுகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தார். அந்த ஐயா என்ன பண்ணாருன்னா 42ங்கிற நம்பரை என்ன பண்ணாருன்னா மோதிரமா செஞ்சு போட்டார். அதுக்கப்புறம் வந்து அவரோட வேலைக்கு தகுந்த ஆட்கள் கிடைச்சிட்டாங்க. அவர் எதிர்பார்த்த அந்த ப்ராடக்ட் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா, ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க எதிர்பார்க்குற மெடிசன் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது. ஓகேங்களா, அப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒருத்தங்க நான் இதை பண்ணி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் ஒரு நம்பிக்கை வரும். ஏதோ இவங்க சொல்றாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அப்போ வந்து வரும் கண்டிப்பா. ஆனாலும் நம்பிக்கைக்குரியவங்க சொல்லும் போது நம்பிக்கையோட பண்ணுவாங்க. அதனாலதான் நான் என்னோட பர்சனல் கூட நான் வந்து வெளிப்படையாக நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ தான் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. இதுல என்னன்னா நான் நம்பினேன், குறியீடை நம்பினேன், எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணும் நம்பினங்காட்டி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் வரும். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கையில இந்த இடத்துல எழுதிக்கலாம். சரிங்களா, இல்லைன்னா ஒரு 42ங்கிற நம்பர்ல ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம். இல்லை ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம அடிக்கடி இப்போ டீ சாப்பிட்றோம் இல்லைங்களா, இப்போ வந்து யாருமே இப்போ சர்க்கரை யூஸ் பண்ணுறது, கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க. கரும்பு சர்க்கரை கடியில் அந்த பேப்பரை வச்சுக்கலாம். இல்லை சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சர்க்கரை கடியில் அந்த நம்ம பேப்பரை நம்பர் 42ங்கிற நம்பரை எழுதி நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே சுகரோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணியில் 42ங்கிற நம்பரை எழுதி நீங்கள் குளிக்கலாம். ஓகேங்களா, அப்போ 42ங்கிற நம்பர் 42 டைம்ஸ் எழுதலாம். இது வந்து எப்படின்னா 10 வருஷமா இருந்த பிரச்சனை இப்போ எனக்கு 5 வருஷத்துல நான் பயன்படுத்தினங்காட்டி எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒன்று நடக்கணும்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு விதை போடுறோம், உடனே நடந்துருமா, படிப்படியாக தான் நடக்கும். ஒரு குழந்தை பிறந்து உடனே போய் காலேஜ் படிச்சிருமா இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி என்னன்னா படிப்படியாக தான் நடக்குதுங்க. அது நம்ம கர்மாவோ தீர்ற வரைக்கும் அது நம்ம பொறுமையா இருக்கணும், டைம் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்ல போடுறாங்க, நான் வந்து நீங்க சொன்னதெல்லாம் பண்ணினேன், ஒன்றும் எனக்கு வந்து நடக்கல. நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டைம் வேணுமில்ல, நீங்க ஒரு கடன் வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய் கடன் உருவாக்கி வச்சிருக்கீங்க. உடனே 50 லட்சம் கொண்டு வந்து யாராவது இந்த வச்சு கொண்டு கொடுப்பாங்களா? அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும். உடனே 50 லட்சம் சம்பாதிச்சிட முடியுமா? ஒரு 42 எழுதின உடனே அதுக்குண்டான கிடைக்கும், அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும், அதுக்குண்டான நம்மளுக்கு உதவி பண்ண ஆட்கள் வருவாங்க. சரிங்களா, இதுல மிக முக்கியம் என்னன்னா நம்மளுக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நான் நம்புறேன், அதாவது 42ங்கிற எண்ணை நம்பினேன், குறியீட்டை நம்பினேன். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலா எனக்கு அதாவது டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை ரொம்ப மனசோர்வாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு தொழில் இல்லை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து தொழில் அதாவது வேலை இல்லை, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே 42 அப்படிங்கிற எண்ணு வந்து சர்வலோக நிவாரணி, எல்லாத்துக்குமே வேலை செய்யும். சரிங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான எண்ணு சுக்கிர பலம் உள்ள எண்ணு. எப்படிங்க, சுக்கிர பலம் உள்ள எண்ணு. அப்போ அவர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், உடல் நோயும் சரி பண்ணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கும்,
சரிங்களா? எல்லாத்துமே நம்மளுக்கு என்னென்ன நடக்கணுமோ படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா இது நான் சொல்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து இதை சொல்றேன். மற்றபடி இதன் மூலமாக ஒரு சுயநலம்லாம் கிடையாது. ஏன்னா இது 4 பேருக்கு பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் வந்து இந்த பதிவு நான் போடுறேன். சரிங்களா? அனைவருமே 42 எண்ணை பயன்படுத்தி உங்கள் லைஃப்ல நீங்களும் வெற்றி அடையணும். உடல் ஆரோக்கியத்தோட நிம்மதியோட உங்களோட தொழில குடும்ப ஒற்றுமையா எல்லாருமே வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். காமாட்சி அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்கள் லைஃப்லேயும் நல்ல மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய வாழ்த்துக்கள்.